லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏய் என்ன ஓவரா பேசுற? என்னங்க பிரச்சனை? மேடம், தெரியாம வந்து இவர் ஆட்டோ அடிச்சிட்டேன், என்ன போக விடாம தகராறு பண்ணிட்டு இருக்காரு மேடம். மேடம், நான் தகராறுலாம் ஒன்றும் பண்ணலைங்க மேடம். இவர் தான் ஒன்வேல வந்து என் ஆட்டோ அடிச்சு ஸ்கிராச் பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்டா ரொம்ப திமிரா பேசுற மேடம். மேடம், நான் திமிரெல்லாம் பேசல மேடம். சரி சரி விடுங்க. உங்க 2 பேரால டிராஃபிக் ஜாம் ஆக போகுது. ஆட்டோ டிரைவர், உன் ஆட்டோ இடிச்சதுக்கு உண்டான செலவை இவர் ஏத்துக்கிட்டா உனக்கு ஓகே தானே? நீங்க சொன்னா ஓகே தான் மேடம். சரி, ஆட்டோ டிரைவர் கேக்குற காசு கொடுத்துட்டு முதல்ல பிரச்சனையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. டிராஃபிக் ஆக போகுது. ஓகே மேடம், தேங்க்ஸ். ஸ்ரீஜா மேடம் வேற நாம போன் எடுக்கலன்னா விடாம திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ ஸ்ரீஜா மேடம். மேடம், நான் போன் எடுக்கலன்னா ஏதோ முக்கியமான வேலையில இருப்பேன். நீங்க அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. ஸ்ரீஜாவா? மேடம், நீங்க பயப்படாதீங்க, யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. முன்ஜாமீன் வாங்கிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஆட்டோவை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். சரியா தெரியல எவ்வளோ ஆகும்னு. குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 2000 ரூபா ஆகும். ஓகே. சார் ஒரு நிமிஷம். சார், நீங்க வக்கீலா? ஆமா மேடம், நான் வக்கீல் சர்மா. என் கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு முன்ஜாமீன் வாங்க அவசரமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க கிளைண்ட் பேர் என்ன? ஸ்ரீஜா மேடம். ஓ, நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைச்சு ஸ்ரீஜா முன்ஜாமீன் வாங்க பிளான் பண்ணிருக்காளா? அதான் ஸ்ரீஜா நேத்து நைட்டு என்கிட்ட அவ்வளோ திமிரா பேசினாளா? ஹே ஸ்ரீஜா, உனக்கு டைம் சரியில்லை போல. அதான் உனக்கு ஜாமீன் வாங்க போற லாயரே என்கிட்ட வழியா வந்து சிக்கியிருக்கான். இனிமே உனக்கு ஜாமீன் கிடைச்ச மாதிரி தான். இந்தாங்க, நீங்க கேட்ட பணம். வக்கீல் சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் மேடம் பொறுமையா இருக்க சொல்றீங்க? சொல்றேன் வக்கீல் சார். டிரைவர் சொல்லுங்க மேடம். உன் ஆட்டோ மேல இடிச்ச இவர் மேல கேஸ் போட்டா உனக்கு ஓகேவா? அபி, ஒரு நிமிஷமா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. நேத்து ராத்திரி உன் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல ஒரு விஷயம் நடந்துச்சுமா. அத உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. கோர்ட்ல வச்சு உனக்கு காம்பன்சேஷன் வாங்கி தரேன்ப்பா. மேடம், அவர் வக்கீல், அவர் மேல கேஸ் போட்டா அவருக்கு தானே சாதகமா அமையும். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீதி கிடைக்காத மேடம். அப்படிலாம் யார் சொன்னது? சாதாரண மக்களை பாதுகாக்க தான் சட்டம் நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படின்னா சரிங்க மேடம். நான் இப்பவே பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள வர சொல்றேன். என்ன மேடம் கேஸ்லாம் போறேன்னு சொல்றீங்க? நான் தான் ஆட்டோக்காரருக்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றேன்ல. என்ன சார் நீங்க சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே? இது ரோட் ஆக்சிடென்ட் சார். நீங்க வேற ஒன் வேல வந்து ஆட்டோவை இடிச்சிருக்கீங்க. அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி தானே ஆகணும். மேடம், நான் அவசரமா கோர்ட்டுக்கு போய் என் கிளைண்ட்டுக்கு முன்ஜாமீன் வாங்கணும். இந்த நேரத்தில் இப்படி கேஸ் போறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு லேட் ஆயிடும் மேடம். சார், அது உங்க பிரச்சனை. ஏன் வெளியே என்ன செய்ய விடுங்க. நான் உங்களையும் ஆட்டோ டிரைவரையும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி கேஸ் போட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. மேடம் நான் 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா என்னோட கிளையண்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள லேட் ஆயிடும் மேடம். சாரி சார், என் கடமைய என்னால மீற முடியாது. சட்டத்தின் வழியில அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்க போராடுறதுதான் போலீஸோட வேலை. நான் போராடி நீதி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். என்ன ஆட்டோ டிரைவர், நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிங்க மேடம். என்ன இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதல்ல என்கிட்ட ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்துட்டு போக சொல்லிட்டு இப்ப டப்புன்னு மாத்தி பேசுறாங்களே, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, பாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன். நான் இன்ஸ்பெக்டர் ஜான்சி பேசுறேன். என்ன விஷயம்ப்பா? தயங்காம சொல்லுங்க. நேற்று ராத்திரி உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்காகவோ இல்ல ஏதோ தப்பான விஷயம் செய்யறதுக்காகவோ யாரோ பிளான் பண்ணிருக்காங்கம்மா. என்ன இவ எப்படியே இருக்கா? வீட்டுல ஏதோ சொல்ல வந்தா. அபி, அபி. என்ன சஞ்சீவ்? என்ன அபி ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டே வர? ஜான்சியா? இங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஒரு கார் ஒன் வேல வந்து ஒரு ஆட்டோ மேல மோதி இருக்கு. அந்த ஆட்டோக்காரருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கணும். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க கான்ஸ்டபிள நான் அனுப்புற லொகேஷனுக்கு அனுப்பி உடனே கேஸ ஃபைல் பண்ணி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் ஜான்சி வேணும்னு இப்படி பண்றா. எலி பொந்துன்னு நினைச்சு பாம்பு வாய்க்குள்ள புகுந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. ஓகே சார். டிரைவர் சொல்லுங்க மேடம். சாமானிய மக்களுக்கு தான் நேர்மையும் நல்ல எண்ணமும் அதிகமா இருக்கும். ஆனா பணக்காரங்களுக்கும் பதவியில உள்ளவங்களுக்கும் நேர்மை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நான் உங்க நேர்மையை நம்புறேன். இவர்கிட்ட இருந்து கார் கீ வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் இங்க வருவாரு. அவர்கிட்ட இந்த கார் கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் கூடவே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயத்தை நான் கண்டிப்பா வாங்கி தரேன். சரிங்க மேடம். அப்புறம் போலீஸ் கேஸுக்கெல்லாம் பயந்து லாயர் ஓடிட போறாரு. அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. வரட்டா லாயர் சார். ஹே ஸ்ரீஜா, உனக்கு முன்ஜாமீன் வாங்க போன லாயரும் உன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போக போறா. இன்னைக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றது தாண்டி யாராலையும் அதை மாத்தவே முடியாது. அது வந்து சஞ்சீவ், இன்னைக்கு காலையில நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டு வாசல்ல வச்சு நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்தேன். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். என்ன விஷயம் சொன்னாரு? அது வந்து என்ன சொல்றீங்கப்பா? ஆமா அபி, நேற்று ராத்திரி ஃபங்க்ஷன் நடந்தப்ப கரண்ட் போச்சுல்ல, அந்த கரண்ட் தானா போகலாமா? அந்த ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்காகவே யாரோ அந்த ஃபீஸ் கேரியரை புடுங்கி வச்சிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்ல அபி, கரண்ட் போனப்ப நம்ம இபி பாஸ் கிட்ட இருந்து யாரோ ஒரு ஆள் போனதை நான் பார்த்தேம்மா.
நான் அந்த ஆளை பார்க்கும்போது அப்ப எனக்கு தப்பா தெரியல. யாரோ நம்ம காலனி சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த பக்கம் நடந்து போறாங்கன்னு நான் நினைச்சேன். அப்புறம் தாமா எனக்கு நடந்த உண்மை தெரிஞ்சது. நம்ம காலனியில கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு இபி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக என் ஃபோனை எடுத்துக்கிட்டு தனியாக போனேம்மா. அப்போ தான் பார்த்தேன் அந்த இபி பாக்ஸுக்கிட்ட ஃபீஸ் கேரியரை யாரோ பிடுங்கி வச்சுருக்காங்கம்மா. யார் ஃபீஸ் கட்டையை பிடுங்கி போட்டிருக்காங்க? அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நான் இருட்டில் பார்த்தாடு கரண்ட் போகணும்னு வேணும்னே ஃபீஸ் கட்டையை பிடுங்கி வச்சிருக்கான். என்னது? கண்டிப்பா கரண்ட் கட்டையை பிடுங்கி வச்சது நம்ம காலனியாளுங்க யாருமே கிடையாது. வெளியே இருந்து யாரோ பிளான் பண்ணி இங்க வந்து கரண்ட் கட்டையை பிடுங்கி வச்சிருக்காங்க. இதை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியலம்மா. உன் அத்தை என்கிட்ட ஸ்ரீஜாவை பத்தி சொன்னாங்கம்மா. ஸ்ரீஜா உன் வாழ்க்கையை கெடுக்க பண்ண கொடுமையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்கம்மா. நீயும் சஞ்சீவ் தம்பியும் இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஸ்ரீஜா தான் முக்கிய காரணம்னு சொன்னாங்கம்மா. உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற ஸ்ரீஜா உன் பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாட அவ அனுமதிப்பாளா? அந்த ஸ்ரீஜா உன் பிறந்த நாள்ல ஏதோ குழப்பம் பண்ண பார்த்துருக்கணும். அது முடியாம தோத்து போயிருக்கணும். இதெல்லாம் என் யூகமா கூட இருக்கலாமா? இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, உன்னை என் பெத்த பொண்ணாத்தாம நினைக்கிறேன். உனக்கும் சஞ்சீவ் தம்பிக்கும் எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. ஸ்ரீஜா என்ன பிளான் பண்ணிருப்பா? நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு சஞ்சீவ். அந்த ஸ்ரீஜா நீ எனக்காக ஏற்பாடு பண்ண பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்க ஆளை அனுப்பி கரண்ட்டை கட் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சஞ்சீவ். அபி, நீ சொல்ற மாதிரி இருந்திருந்தா நேத்து உன் பிறந்த நாள் ஃபங்க்ஷன்லயே பிரச்சனை வந்திருக்கும்ல. ஆனா எதுவுமே வரலையே. நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னதெல்லாம் அவரோட யூகம் தான். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? ஹே அபி, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன ஜெயிச்சிட்ட மாதிரியும் சஞ்சீவ் பணக்கார ஆன மாதிரியும் ரொம்ப ஆட்டம் போடாத. எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. பாக்குற நீ எப்படி அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்றேன்னு நானும் பாக்குறேன். சஞ்சீவ் சொல்ற மாதிரி இல்ல. ஸ்ரீஜா என்கிட்ட போன்ல பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா ஸ்ரீஜா நேத்து நைட்டு என் பிறந்த நாளுக்கு எடுக்க ஏதோ ட்ரை பண்ணிருக்கணும். நேத்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும். இது சஞ்சீவ் ஃபோன் பண்ணி அவன் வாங்கி கொடுத்த புடவைய கட்ட சொன்னா. அப்புறம் நான் வெளியே வந்தேன். எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்னாங்க. பார்த்தேன் எல்லாரும் எனக்கு gift கொடுத்தாங்க. ஹாப்பி பர்த்டே அபி. கேக்க வெட்ட போகும்போது கரண்ட் போச்சு. ஐயோ, என்னது? என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் நானும் சஞ்சீவும் நைட் வந்து கிஃப்ட் பாக்ஸை ஒவ்வொன்றா பிரிச்சு பார்த்தோம். குழந்தைங்களுக்கு பொம்மையை கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உனக்கு பொம்மையை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எனக்கு கிஃப்டா வந்த பொம்மைக்குள்ள ஏதோ இருக்கோ? என்ன பொம்மைக்குள்ள இருந்து டிக் டிக்னு ஏதோ சத்தம் வருது. ஐயோ, பாப்பாக்கு விளையாட கொடுத்துட்டு வந்த பொம்மைக்குள்ள கண்டிப்பா ஏதோ இருக்கு. அண்ணா, வண்டியை நிறுத்துங்கண்ணா.
சஞ்சீவ் ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். என்னாச்சு? என்ன பண்றது? ஐயோ, சுமதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா கிட்ட விளையாட கொடுத்த அந்த பொம்மையை தூக்கி வெளியே வீசிட சொல்லலாம். சீக்கிரம் போன் எடுங்க சுமதி அம்மா. என்ன இவ பாட்டுக்கு ஆட்டோவை நிறுத்த சொல்லி இறங்கி போய் யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா? சுமதி அம்மா, என்ன சுமதி அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? சுமதி அம்மா போன் எடுங்க சுமதி அம்மா. ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கா? போன் எடுங்க சுமதி அம்மா. ஹலோ, சொல்லு அபி. சுமதி அம்மா, பாப்பா பாப்பா கிட்ட பொம்மை, பாப்பா பொம்மை. அபி, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. பதட்டப்படாம சொல்லு. சுமதி அம்மா, நான் காலையில நான் ஒரு பொம்மையை விளையாட கொண்டு வந்து பாப்பா கிட்ட கொடுத்தேன்ல. ஆமா, அந்த பொம்மை இப்ப எங்க இருக்கு சுமதி அம்மா? நான் தான் பாப்பா விளையாடுறதுக்காக அந்த பொம்மைய ஆன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாப்பா அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. சுமதி அம்மா, நீங்க உடனே போய் பாப்பா கிட்ட இருந்து அந்த பொம்மையை எடுத்து ஆசிரமத்துக்கு வெளியே வீசிருங்க. ஏன் அபி, நீ வாங்கிட்டு வந்த பொம்மைய நீயே வெளியே வீச சொல்ற? ஏன் எதுக்குன்னா அப்புறம் சொல்ற சுமதி அம்மா. பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க சீக்கிரம் போய் பாப்பா கிட்ட இருந்து பொம்மையை எடுத்து ஆசிரமத்தை விட்டு வெளியே வீசுங்க. சரி அபி, நான் பொம்மைய ஆசிரமத்துக்கு வெளியே வீசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல, நான் லைன்லயே இருக்கேன். நீங்க போங்க, சீக்கிரம் போங்க. சரி சரி போறேன், நீ லைன்லயே இரு. யார்கிட்ட பேசுறா? சரி, வந்தோட கேட்போம். சுமதி அம்மா. சொல்லு அபி. சுமதி அம்மா, பாப்பா கிட்ட போயிட்டீங்களா? இதோ போயிட்டே இருக்க அபி. சீக்கிரம் போங்க சுமதி அம்மா. ஐயோ கடவுளே, பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாப்பா, நான் அந்த பொம்மையை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கவே கூடாது பாப்பா. புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன். கலை, கலை, கலை. சொல்லுங்கம்மா. செக்யூரிட்டி, கலை எங்க? அவங்க இப்பதாம்மா கடைக்கு போனாங்க. குழந்தை? குழந்தை உள்ளதாம்மா இருக்கு. சரி, நான் போய் பார்த்தேன். பாப்பா எங்க?
அம்மா என்னாச்சு? அபி பாப்பா பாப்பா அம்மா, சுமதி அம்மா பாப்பாக்கு என்னாச்சு? நீ கொடுத்த பொம்மைய நான் கொடுத்த பொம்மை பாப்பாக்கு எதுவும் ஆகல. சொல்லுங்க சுமதி அம்மா.